எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டோம். ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஆனியனை போட்டோம். வரமிளகாய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பையும் போட்டு கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு சாட் பண்ணிட்டு ஆற வச்சு அதை அரைக்கணும். அரைக்கிற கேப்ல பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் மிளகாய் தூள், அதுல தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பெரட்டி அதை ரெஸ்ட் பண்ணி வச்சுன்னா அது மேரினேட் ஆகிடும். மேரினேட் ஆன பன்னீரை நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெயில் நல்லா டாஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கிட்டோம். மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு, கரம் மசாலா, மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு ஃபைனாக அது ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நம்ம நறுக்கிய கேப்சிகம்மையும் போட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட், அந்த மசாலா, அதை ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணிட்டு அது நல்லா கொதிக்கும் போது நம்ம பன்னீரை ஆட் பண்ணுறோம். பன்னீருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிற அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடணும்.